வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் சார்ஜர். ஸோ இந்த சார்ஜரை நம்ம எப்படி பைக்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சார்ஜரை இந்த இடத்துல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹேண்டிலில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ. ஸோ இந்த ஹேண்டில் மட்டும் இல்லை, நீங்கள் பல்சர் இல்லை டிவிஎஸ் எந்த ஹேண்டிலில் வந்தாலும் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மொபைல் சார்ஜர் சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். டைரெக்டாக நம்ம பேட்டரியில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ஜர் உங்களுக்கு ஆன் ஆகுதா அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஒரு பிளாக் கலர் நம்ம நெகட்டிவ், ரெட் கலர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். ஸோ கரெக்டாக நீங்கள் பேட்டரியில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். 12 வோல்ட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம பைக்கில் வர பேட்டரி எல்லாமே பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி தான். அதனால் 12 வோல்ட் பேட்டரியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா லைட்டு இண்டிகேஷன் ஆகுது, பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்டிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடில் எந்த சைடில் வேணுமோ நீங்கள் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. இதிலே பார்த்திங்கன்னா போல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போல்டை வச்சு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா எல்லா ஹேண்டில்லையுமே ஃபிக்ஸ் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பைசைக்கிளில் கூட பார்த்திங்கன்னா இது கரெக்டான சூட்டபுள் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 400 கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதை ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைனா இது டேமேஜ் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயரை பார்த்திங்கன்னா ஒயர் வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் வெளில பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக நீங்கள் ஸ்க்ரூ ஃபுல்லாக டைட் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அது எதுவுமே மெட்டல் கிடையாது. ஸோ அதனால் ஓவர் டைட்டு நீங்கள் வைக்கக்கூடாது. ஒரு மீடியமான டைட் இருந்தாலே போதும் உங்களுக்கு. அது கரெக்டாக அந்த ஹேண்டிலில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். லூஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்தளவுக்கு கிடையாது. ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் வைக்க வேண்டாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒயரை பார்த்திங்கன்னா நம்ம உள் பக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஒயர் பொறுத்த வரைக்கும் வெளியில் தெரியாமல் பார்த்துங்க. ஸோ நான் எப்படி உள் பக்கமாக எப்படி விடுறனோ ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயரை தெரியாத அளவுக்கு பார்த்துங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிளாக் இல்லையா. ஸோ பிளாக்கு தான் நமக்கு நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் நீங்கள் பைக்கோட பாடி இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணாலே போதுமானது. இப்போ நான் ஹாரன்லேருந்து வரக்கூடிய அந்த பாடி இடத்துலேருந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். அதே போல் நீங்களும் பார்த்திங்கன்னா பாடி இடத்துல எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்க்ரூ அல்லது நெட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் அந்த பாடி இடத்த நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். டைரெக்டாக பேட்டரியில் உடனே கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் பாடி இடத்துல கனெக்ட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை நீங்கள் டைரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுத்து வரீங்க அப்படின்னா கனெக்ஷன் எடுத்து டைரெக்டாக பிளாக் ஒயரை நீங்கள் நெகட்டிவ் ஒயரை நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அது மேலே பார்த்திங்கன்னா டேப் அடித்து விட்டுருங்க. அப்போ தான் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ தண்ணி வெளிலப்படும்போது உங்களுக்கு எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா பவர் சப்ளை பாசிட்டிவ். ஸோ இந்த ரெட் கலர் ஒயரை பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நான் பட்டன் பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடில் வச்சுருக்கேன். ஸோ இதை மட்டும் நம்ம கவனமாக கொடுக்கணும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏற்கனவே ஒரு ஆல்ரெடி ஒரு பழைய சுவிட்ச் ஒன்று இதில் இருக்குது. ஸோ அந்த சுவிட்சில் தான் நான் இந்த ஒயரை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாசிட்டிவில் கொடுக்கணும். இந்த ஒயர் நான் இந்த ஒயர் கட் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இந்த ஒயர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டு. இந்த ஒயரை தான் நம்ம அந்த ரெட் கலரோட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம்.
ஏற்கனவே நான் வந்து சுவிட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பழைய சுவிட்ச் இருந்தது. ஸோ அந்த சுவிட்சில் தான் நான் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா வந்து அதே போல் பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து கொஞ்சம் டேப்பை வந்து அதிகமாகவே நீங்கள் வந்து அடிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இல்லைனா ஷார்ட் சர்க்யூட் ஆகி உங்களுக்கு வந்து ஒயர் வந்து டேமேஜ் ஆகிடும். பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து நான் வந்து இதுதான் வந்து நேராக வந்து சுவிட்சுக்கு போகுது. ஸோ சுவிட்சுக்கு இன்புட்டாக இது போகுது. இந்த ஒயர் உள்ளே பாருங்கள், இந்த ஒயர் தான் வந்து இன்புட்டாக உள்ளே போகுது. இது வந்து மேலே வரது பார்த்திங்கன்னா வந்து அவுட்புட்டு. நம்ம ரெட் கலர் ஒயருக்கு போகுது பாருங்கள், அதுதான் வந்து அவுட்புட்டு. இது பார்த்திங்கன்னா அவுட்புட்டு உங்களுக்கு. ஸோ உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போகிற பிளாக் ஒயர் வந்து சுவிட்சோட இன்புட்டு, பக்கத்தில் இருக்கிற பிளாக் வந்து அவுட்புட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று வந்து ஹாரனுக்கும் ஒன்று வந்து மொபைல் சார்ஜருக்கும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த வேலைகள் நமக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு. இப்போ டோட்டல் எல்லா வேலையுமே நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மொபைலை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து புஷ் டைப் சுவிட்சு. ப்ரெஸ் பண்ணி வெளில எடுத்தோன்னா ஆன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. இப்போ யூஎஸ்பி நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன், கேபிளை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா வந்து இப்போ மொபைல்லையும் கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சார்ஜர் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து மொபைல் வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சார்ஜர் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணாமலே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா பேட்டரியில் வந்து டைரெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து ரன்னிங்லேயும் வண்டி போயிட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். வண்டி வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி சார்ஜ் போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் நம்ம பைக் பேட்டரியில் வந்து அந்தளவுக்கு வந்து இது வந்து சார்ஜர் எடுக்காது. அதனால் நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் வந்து நீங்கள் வந்து மொபைலுக்கு வந்து பண்ணிக்கலாம். அதனால் வந்து உங்களுடைய பைக்கில் வந்து சார்ஜர் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.